இணைய நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற ஆற்றல் மிக்க மாவட்டத்துடைய கழகத்தின் செயலாளர் சகோதரர் பிரதீப்குமார் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி சத்யபாமா அவர்களே, மாவட்ட இணைச் செயலாளர் பிரபு அவர்களே, மாவட்ட பொருளாளர் வினோத் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் ஆறுமு அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் உமா நந்தினி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கிருத்திகா அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, மூர்த்தி அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, முத்துசாமி அவர்களே, ரங்கநாத் அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, தீபா ஸ்ரீ அவர்களே, வினோத்குமார் அவர்களே, ரமேஷ் அவர்களே, மகேஸ்வரன் அவர்களே, சுகுணா அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, சுந்தரராஜன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தமிழரசு அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, மகேஷ்குமார் அவர்களே, சரவணன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, மகேந்திரன் அவர்களே, யுவராஜ் அவர்களே, சரவணகுமார் அவர்களே, சிவகுமார் அவர்களே, சிந்து அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, சுரேஷ் அவர்களே, ரமேஷ் அவர்களே, ரமேஷ்குமார் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, தமிழ்ச்சரன் அவர்களே, அஜித்மல் அவர்களே, கணேசன் அவர்களே, சவுத்துகலி அவர்களே, தீபக் அவர்களே, ரகுபதி அவர்களே, இந்து பிரசாந்த் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் தம்பி என்கிற சுப்பிரமணியம் அவர்களே, மௌலீஸ்வரன் அவர்களே, குனிஞ்சிநாதன் அவர்களே, எஸ்ஆர் செல்வம் அவர்களே, ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, அருள் ராமச்சந்திரன் அவர்களே, வாசுதேவன் அவர்களே, திருவேந்திரன் அவர்களே, குமரேஷ் அவர்களே, முத்துசாமி அவர்களே, சேரன் சரவணன் அவர்களே, கருப்புநாங்கவுண்டர் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, வேலுச்சாமி வாத்தியார் அவர்களே, தமிழ்ச்செல்வி அவர்களே, சிவராஜ் அவர்களே, சரவணன் அவர்களே, பவுன்ராஜ் அவர்களே, சோலா சேகர் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பெரியசாமி அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு 4 மணி நேரம் காலதாமதம் இருந்தாலும் நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோடான கோடி நன்றிகளை உங்கள் பாதங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் பவானி, மாலையில் கோபிச்செட்டிப்பாளையம் என்றுதான் நாங்கள் முடிவு செய்தோம், பிரதீப்குமார் அவர்களும் நானும். ஆனால் நடந்தது என்ன என்று சொன்னால், நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் குசி ஆனந்தன் அவர்கள் பொள்ளாச்சிக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும், நீங்களும் வந்தாக வேண்டும் என்று சொன்னார். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்று ஒத்தக்கால் மண்டபம் என்று சொல்வார்களே, அங்கே இருந்து ஏறத்தாழ 1 மணி 5 நிமிடத்திலே நான் இங்கே வந்திருக்கிறேன் சொன்னால் உங்கள் நல்லாசையோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆபத்தை அனைத்தும் கடந்து வந்திருக்கிறேன் சொன்னால் உங்கள் நல்லாசை எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்று இங்கே எல்லோரும் பேசினார்கள். 50 ஆண்டு கால வரலாற்றுக்கு பிறகு இவர் ஏன் இங்கே சென்றார் என்று சொன்னார்கள். நான் இங்கே செல்லவில்லை என்று சொன்னால் குப்பை தொட்டிலே என்னை தூக்கி எறிந்திருப்பீர்கள். நான் தப்பித்து வந்திருக்கிறேன், கவலைப்படாதீர்கள். அதுதான் நடந்து முடிந்த ஒன்று. 50 ஆண்டு கால அரசியல் என்னை பயன்படுத்திக் கொண்டு எப்படி நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்பது எனக்கு தெரியும். என் வழியிலே ஏணியை எட்டி உதைத்தவர்கள், நன்றியை மறந்தவர்கள். நான் இதை சொல்வதற்கு காரணம், இங்கே இருக்கிற நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன். புரட்சித் தலைவர் துவங்கிய நேரத்தில் இந்த இயக்கத்திலே நான் துவங்கினேன். அவர் பொதுக்குழு நடத்தபோது முழுமையாகின்றது பணிகளை 75 நடத்தினேன். அவர் முதலே சத்தியமங்கலத்தை நிறுத்துகிற போதுதான் சட்டமன்ற உறுப்பினராகிய வரலாறு படைத்தேன். அதற்கு பிறகு 9 முறை நீங்கள் வெற்றி பெற செய்தீர்கள். இந்த வாக்காளர் பெருமக்களுக்கு நான் 2 தொகுதியிலும் கோடான கோடி நன்றி உங்கள் பாதங்களுக்கு நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னார்கள் சில பேர், ஏன் இவர் இங்கே சென்றிருக்கிறார் என்று சொன்னார்கள். மனம் நொந்து போய்த்தான். பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில் இங்கே என்னை தூக்கி எறிந்ததற்கு பிறகு ஒரே மணித்துளியில் யார் என்று கூட கேட்கவில்லை, சாதாரண உறுப்பினராக கூட இல்லை, தூக்கி எறியப்பட்டேன். தூக்கி எறிந்தவர் இன்றைக்கு தூக்கிவிட்டிருப்பதுதான் தளபதி என்பதை நான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன். ஏனே சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், அவர் தளபதி அல்ல, நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் என்பதை நான் இந்த நேரத்தில் கோரிக்கை காட்ட விரும்புகிறேன். ஏன் இதை சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், நாட்டிலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும் என்னுடைய கடுமையான உழைப்பு என்பது
புரட்சித் தலைவி அம்மாவால் பாராட்டப்பட்டவர். இன்றைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். என் உடலே ஓடுகிற ஒவ்வொரு ரத்தத்தையும் தளபதியை கோட்டைக்கு அனுப்புவரை நான் ஓயப்போவதில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், நல்ல தலைமை நமக்கு தேவை. நாட்டை ஆளுவதற்கு நல்ல தலைமை தேவை. எப்படி புனித தலைவர் புரட்சித் தலைவர் இன்றைக்கு இயக்கத்தை தோன்றினாரோ, அப்போது எல்லோரும் சொன்னார்கள் 100 நாள் கூட இந்த இயக்கம் ஓடாது என்றார்கள். அப்போது கேட்டார்கள் சில பேர், இந்த இயக்கத்தை தோன்றுகிற போது அண்ணாயிசம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், ஒழுகாத வீடு கிளியாருடைய 6வது சோறு, இதுதான் அண்ணாயிசம் என்று குறிப்பிட்டார். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம் நம்முடைய தலைவரும் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய குரல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஏழையின் கண்ணீரை துடைப்பதற்கு, ஏழைகளை வாழ வைப்பதற்கு, ஏழைகளுக்காக வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய் தேவையில்லை என்று மக்களுக்காக பணியாற்றுவதற்காக ஒரு தலைவர் இன்றைக்கு தோன்றியிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வெற்றி கழகத்திலே தலைவர் வெற்றி தளபதியை தவிர யாரும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், எல்லோரும் நினைத்தார்கள், எல்லோரும் பேசினார்கள். ஏன் இவர் அங்கே சென்றார் என்று கேட்டார்கள். நல்லிடத்துக்கு சென்றிருக்கிறேன், தப்பித்து வந்திருக்கிறேன் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே அந்த பகுதியிலே இருக்கிற மக்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு நன்றாக தெரியும், எல்லோரும் சொன்னார்கள். பல பேர் சொன்னார்கள், இந்த தொகுதியை டெபாசிட் இலக்கு வைத்து விட்டு நான் வெற்றி கூட்டத்தை இங்கே நடத்தப் போவேன் என்று சொன்னார்கள். வெற்றி கூட்டம் இங்கே மட்டுமல்ல, தமிழகத்தில் வெற்றி கோட்டை 7 முறையில் நாங்கள் ஓயப் போவதில்லை. அவர் முதலமைச்சர் ஆகும் வரை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் எதற்காக சொல்லேன் சொன்னால், இந்த தொகுதி மட்டுமல்ல, 234 தொகுதியில் அவர் விரல் காட்டுகிறதான் சட்டமன்ற உறுப்பினர். மறந்து விடாதீர்கள், இதுதான் நாட்டில் நடக்கப் போகிறார். நான் இதெல்லாம் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வை நான் சில நேரங்களில் பார்த்தேன். ஏன்னு சொன்னால், எப்போது வேண்டுமானாலும் அவருடைய தொலைபேசி அங்கே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்கே சென்னைக்கு சென்றாலும் நாள்தோறும் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் மனதிலே கொண்டுதான் அவரிடத்தில் எடுத்துச் சொல்லுகிற போது ஒரு நல்ல தலைவரிடத்திலே நாம் இடம் பெற்றிருக்கிறோம். நல்ல தலைவரை தமிழகத்திலே கொண்டு வருவதற்காக அனைவரும் நாம் ஒருங்கிணைந்த அந்த பணிகளை ஆற்ற இருக்கிறோம். இங்கே கூட சில பேர் சொன்னார்கள், நான் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். துபாயிலிருந்து 2 நாட்களுக்கு முன்னாலே என்னத்திலே 1000 பேர் இருக்கின்ற இடத்தில் ஒரு கருத்தரங்கிலே என்னை பேச வேண்டும் என்று வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பேச சொன்னார். அப்போது அவர்கள் சொன்னார்கள், தமிழகத்திற்கு நாங்கள் வருகை தர இருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, உலக நாட்டிலே இருக்கிற அத்தனை பேரும் 3 லட்சம் பேர்கள் 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு ஓட்டு வழங்குவதற்காக, நம்முடைய தளபதியை வெற்றி பெறுவதற்காக நாங்கள் வருகை தர இருக்கிறோம் என்று சொன்னால், 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு வாக்கை வளிப்பதற்கு, தமிழ்நாட்டில் ஒரு திருப்புமுனை உருவாக்குவதற்கு ஒரே தலைவர் தான் இருக்கிறார். அது வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியை தவிர யாரும் இல்லை என்பதை நேரத்தை சுட்டிக்காட்டினார். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், படித்தவர்கள், இளைஞர்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், அதே போல ஐடியிலே படித்தவர்கள், பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற அத்தனை பேரும் இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தீய சக்தியிலிருந்து இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அத்தனை பேரும் இங்கே இந்த குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை நாட்டில் இருக்கின்றவர்கள் நல்ல தமிழகத்தை உருவாக்குவதற்காக, நாங்கள் மேல நாட்டில் இருந்தாலும் கூட தமிழகத்தை உருவாக்கி காட்ட வேண்டிய நோக்கத்தோடு தான் அவர் எங்களிடத்தில் எடுத்து சொன்னார். நான் பார்த்துடனே வியந்து போனேன். இந்தியாவின் வரலாற்றில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு அண்டை நாட்டிலிருந்து 3 லட்சம் பேர் வரப்போகிறார் என்ற வரலாறு உலகத்தில் எந்த தலைவருக்கும் கிடையாது. அதை உருவாக்குற தலைவராகத்தான் நம்முடைய தளபதி அமைந்திருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், அவருடைய தூய்மையான பணி, அவருடைய நல்லெண்ணம் இங்கே பார்க்கின்ற போது, நம்முடைய கொள்கை தலைவர்களை இங்கே பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும். அங்கே பார்க்கின்ற போது ஒன்றை சொன்னார்கள், தொட்டால் தீட்டு, கைப்பற்றால் பாவம், கிணற்றிலே தண்ணீர் இறக்கக்கூடாது என்று எவர் சொன்னாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று நாடோடி மண்ணிலே புரட்சித் தலைவர் சொன்னார். அந்த நாடோடி மண்ணுடைய வசனத்தை இன்றைக்கு பார்க்கின்ற போது நாம் எண்ணி பார்க்கிறோம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, ஏழைகளுக்கு நீதி வழங்குவதற்கு, ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர் குறிப்பிட்டதை போல, ஏழையின் சிரிப்பை காணக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தளபதி என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். என்று சொன்னால், அவருக்குத்தான் அந்த மனப்பான்மை இருக்கிறோம். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், பிரதீப் குமார் அவர்கள் இளைஞர், நல்லவர், நம்மோடு இருக்கின்றவர். அவருக்காக எந்த சேவையும் செய்வதற்கு என்னால் முடிந்த அத்தனை பணிகள் அவருக்கு நிறைவேற்றி தருவேன் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், நல்ல இளைஞர் வேண்டும். இதற்காக உழைக்கக்கூடியவர், உழைத்துக் கொண்டிருக்கிற அன்பர்கள் இங்கே மேடையிலே அத்தனை பேரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்.
உங்கள் எதிர்கால பயணங்களை நோக்கி அந்த எதிர்கால பயணங்கள் சிறப்பான முறையில் தமிழகத்தில் உருவாவதற்கு உங்களோடு இருந்த அந்த பணிகளை நான் ஆற்றுவேன் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் உங்கள் பணிகள் தான் எங்களுடைய பணிகள். 50 ஆண்டு காலம் ஊன்றோடியதற்கு பிறகு உங்களை போன்ற இளைஞர்களை தமிழகத்திலே தூக்கி விடுவதற்கு எங்களை போன்றவர் என்றைக்கும் முயற்சிகள் மேற்கொள்வார்கள். அதற்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பது மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் அத்தனை பேரும் இளைஞர்களாக இருக்கிறீர்கள். நான் இங்கே பார்த்தேன். பார்க்கின்ற போது 4 மணி நேரம் காலதாமதம், ஆனால் அரை மணி நேரம் கழித்து வந்ததற்கு பிறகு கொட்டாய் விட்ட கூட்டமும் நான் பார்த்திருக்கிறேன். அரை மணி நேரம் கழித்து வந்ததற்கு பிறகு கொட்டாய் விட்டு அதற்கு பிறகு தூங்கி கொண்டு வண்டியில ஏற்றி கொண்டு போய் ஊர் விடுகிற சரித்திரம் இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் இதற்கு 50 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும். 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் இங்கே வந்திருக்கிறீர்கள். இதுதான் இங்கே இருக்கிற வேடிக்கை. ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட மக்கள் இங்கே நிறைந்திருக்கிறார். அவரை வரவேற்பதற்கும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பதால் இந்த கூட்டம் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகவே வருகின்றிருக்கிற உங்களை போன்றவுடைய நல்ல ஆசையோடு உங்களை போன்ற உழைப்பால் இந்த தமிழகம் புதிய வரலாற்றை படைக்க இருக்கிறது. அங்கே சொன்னார்களே என்ன செய்ய போகிறான்னு கேட்டார். ஏன் அவர் இங்கே சில பேர் பேசுகிற போது சொன்னார்கள், அவர் பேசாமல் இருக்கிற போதே பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர் பேசினால் என்னாகும் என்பதை மட்டும் அத்தனை எதிர்க்கட்சி நண்பர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் பேசினால் முடிந்தது உங்கள் கதை. அதுதான் நான் இதை சொல்வதற்கு காரணம். எதை பேச வேண்டுமோ, எப்போது பேச வேண்டுமோ, எந்த நேரத்தில் பேச வேண்டுமோ பேசுவார். பேசியதற்கு பிறகு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற நாளாக அந்த நாள் அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால் அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் நான் பார்க்கிற போது திரைப்படத்திலே மட்டுமல்ல உலக அளவில் ஒரு சிறந்த தலைவராக வரப்போகிறார். தமிழ்நாட்டை ஆளப் போகிறார். ஆளு மட்டுமல்ல, ஒரு முறை தமிழ்நாட்டிலே அமர்ந்து விட்டால் அவர் இருக்கும் வரை அவர்தான் தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் வரலாறு படைக்க இருக்கிறார். இதெல்லாம் நான் எதற்காக சுட்டிக்காட்டுகிறேன் சொன்னால் ஒரு இளைஞர் இன்றைக்கு வந்திருக்கிறார். ஒரு சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு திரைப்படத்திலே 500 கோடி தேவையில்லை என்று சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கிறார். ஜனநாயகம் நிறுத்தப்பட்டாலும் கவலை இல்லை, ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் சுட்டிக்காட்டுவதற்கு காரணம் ஜனநாயகம் இந்த நாட்டிலே வளரப்போகிறது. ஜனநாயகம் என்ற நம்முடைய தளபதியால் உருவாக போகிறது. நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால் எல்லா தலைவரும் நான் பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். முதலில் புரட்சி தலைவர், அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், அதற்கு பிறகு புரட்சி தலைவர் விஜய் அவர்களோடு நான் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். 3வது தலைமுறையாக நான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்காக உங்களோடு இருந்து சகோதரனாக இருந்து உங்களுக்கு பல்வேறு நேரங்களிலே என்னென்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை செய்வதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் அந்த பணிகளை ஆற்றுவேன் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசுகிறான் சொல்வார்கள். அதை போல கீரிகளை சொல்லும், கேட்பதை கொடுப்பவனை கிறிஸ்தா கிறிஸ்தா என்று சொல்லும். அதை போலதான் ஏவனும் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்வதாக இஸ்லாமிய பெருமக்கள் சொல்வார்கள். கேட்டால் கொடுக்கப்படுமே தவிர கேட்காமலை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த காலத்தை எதிர்நோக்கி நம்முடைய பயணங்களை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். வெற்றி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம். யார் எதை சொன்னாலும் கவலை இல்லை. தீ ஆட்சியை தமிழகத்திலே தூக்கி எறிவதற்கு, ஏழையின் கண்ணீரை துடைப்பதற்கு, பாதுகாப்பான சட்டத்தை கொண்டு வருவதற்கு, இங்கே ஏழை பெண்மணிகள் அத்தனை பேருக்கும் சிறந்த ஆட்சியை தருவதற்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு, சிறந்த கல்வியை தருவதற்கு, சுகாதாரமான வாழ்க்கையை தருவதற்கு, ஏழை எளிய மக்களுக்கு அத்தனை பேருக்கு வீடுகளை வழங்குவதற்கு, அதே நேரத்தில் 2 சக்கர வாகனங்கள் அத்தனை பேருக்கும் வழங்குவதற்கு உத்தரவாதத்தை தந்திருக்கும் ஒரே தலைவர் நம்முடைய தளபதி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட தளபதியின் பின்னாலே தான் பவனி வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல்வேறு நாடுகளே இருக்கின்றவர் பாராட்டுவதற்கு காரணமே என்ன என்று சொன்னால் இவருடைய தொலைநோக்கு சிந்தனையை கூர்ந்து விழித்துக் கொண்டிருக்கிறார். இது ஆட்சி ஆண்டு முடிந்திருக்கிறது சொல்வார்கள். நீங்கள் அங்கே இருந்தீர்கள் என்று சொல்வார். நான் கல்வித்துறையில் அங்கிருந்து வேறு துறையை பார்க்கின்றவர் வேறு. ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற நிலைகளை பார்க்கின்ற போது இளைஞர் பட்டாளம் இங்கே இருக்கிறது. அதைத்தான் சொல்வார்கள், பூட்டிய இரும்பு கதவை உடைத்தெறிந்து விட்டு சிறுத்தையை வெளியே வா, நீ காட்டிய திசை நோக்கியும் நம்முடைய தலைவரை கொண்டு வருவதற்கு வெற்றி வாங்கி சூடவா என்று சொல்வதை போல நாம் அத்தனை பேரும் வெற்றி வாங்கி சூடுவதற்கு தயாராக இருக்கிறோம். இதை எந்த சக்தியாலும் தமிழகத்திலே தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை படைக்க இருக்கிறோம். தீய சக்தியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிவதற்கும், பாதுகாப்பற்ற சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிற தமிழகத்தை மீண்டும் மாற்றுவதற்கும், ஏழையின் கண்ணீரை துடைப்பதற்காக ஒரு புதிய தலைவர்
தமிழகத்திலே தோன்றியிருக்கிறார். நாளை இன்றல்ல, நாளை மட்டுமல்ல, 2026 மட்டுமல்ல, என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக தமிழகத்திலே அமரப்போவதுதான் நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி என்பது இந்த நேரத்தை சுட்டிக்காட்டி இங்கே சொன்னார்கள். எப்படி நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கூட சில பேர் கேட்டால் 234 தொகுதியும் நான் கணக்கு பார்த்தேன். நம்முடைய கணக்கு எப்படி இருக்கிறது என்றால், கரூருக்கு பிறகு, கரூருக்கு முன்பு, கரூருக்கு பிறகு, ஜனநாயக படம் முழக்கப்பட்டதற்கு பிறகு, அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதற்கு பிறகு இன்றைய நம்முடைய நிலை என்ன என்று சொன்னால் 42% நாம் இருக்கிறோம். எத்தனை சதவீதம்? எல்லா கட்சியும் சேர்ந்து 40% எட்டி பிடிக்க முடியல. நாம் ஒரே கட்சி. ஏன் டெல்லி நம்மளை கண்டு பயப்படுதுன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு காரணமே அதுதான். 42% ஒருவருக்கு தனியாக இருக்கிறது. யாரும் கூட்டணி இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை. அவர் நினைத்தால் யாரை வேண்டுமானால் கோட்டைக்கு அனுப்ப முடியும், வரலாற்றை படைக்கிற தலைவராக இருக்கிறார் என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் எல்லோரும் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அந்த கருத்துக்கள் எவ்வளவு பேருக்கு செல்கிறது என்று சொன்னால், பெரிய தலைவர்கள் பேசுகிறார்களே, மாற்றுக் கட்சியில் இருந்து பேசுகிற போது 8000 பேர் 10,000 பேர் தான் பார்க்குறாங்க. நம்முடைய தலைவர் ஒரு அறிக்கை விட்டால் 1.5 கோடி பேர் பார்க்குறாங்க. எத்தனை பேர்? 1.5 கோடி பேர். அது ஒரு மணி நேரத்தில் நான் பார்த்த வியந்தே போனேன். வேட்பு மனு வாங்க, விருப்ப வேட்பு மனு தான், வேற ஒண்ணுமே இல்லை. 25,000 பேர் வந்துட்டாங்க. நான் டிசி கிட்ட பேசினேன். சார், என்ன சார் இவ்வளவு கூட்டம் இருக்கு, நீங்க கண்ட்ரோல் பண்ற போலீஸ் பத்தாது. இது என்ன சார், நீங்க பொதுக்கூட்டம் நடத்துறீங்களா? விருப்ப மனு வாங்கல, என்ன சார் இப்படி வந்தா நாங்க என்ன சார் பண்றோம்? நான் எதற்காக சொல்லி சொன்னால், அதற்கு பிறகு ஆன்லைன் போடலான்ட்டாங்க. ஒண்ணுமே கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த வீதியில் இருக்கிற 2 மணி நேரத்துக்கு திணறி போயிட்டாங்க எல்லாருமே. வண்டி நிறுத்தி வண்டி எடுக்க முடியல, வர்ற கூட்டத்துக்கு அனுப்ப முடியல. அந்த வீதியில் இருக்கிற பூரா ஒரு போராட்டம் எடுத்துருவாங்க போடுறது. அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆளுங்க அங்கே இருக்காங்க. அத்தனை பேரும் அங்கே வந்தால் 25,000 பேர் வந்தாங்க. 10,000 விண்ணப்பங்கள் வாங்கினாங்க 2 மணி நேரத்தில். இவங்க இந்த விண்ணப்பத்தை வாங்கறதுக்கு எல்லா ஊரும் கூப்பிடுறது. நீ 10 பேரை கூட்ட, நீ 10 பேரை கூட்டியா, பணத்தை கட்டு. ஒரு 2 மணி நேரத்தில் 10,000 விண்ணப்பங்கள் இங்கே செலுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தமிழக வெற்றி கழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது 2 மணி நேரத்தில் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். என்னுடைய நம்முடைய கழகத்தை பொறுத்தவரை மற்ற கட்சி மாதிரி இல்லை. 1,28,00,000 பேர். இது எப்படின்னா, ஓட்டர் ஐடி இருந்தால் தான் செய்ய முடியும். ஓட்டு இருந்தால் தான் இங்கே என்ட்ரி ஆகும். மித்த கட்சியில் ரேக் உருட்டிக்கலாம், இவனே 25 கையெழுத்தும் போட்டுக்கலாம், உறுப்பினர் ஆகிட்டுன்னு அவனே அட்டையை வாங்கி கையில் வச்சுக்கலாம், யாரும் கேட்க முடியாது. ஆனால் 1,28,00,000 பேரை தாண்டி கொண்டிருக்கிறது. இன்னும் 2 கோடி பேர் வந்து விடுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த 2 கோடி பேர் ஓட்டு போட்டால் போதும். தமிழக வெற்றி கழகத்தை எவராலும் தமிழ் மண்ணிலிருந்து வீழ்த்த முடியாது. வெற்றி என்ற இலக்கை நாம் வெற்றி பிடித்திருக்கிறோம். வெற்றி என்ற இலக்கு மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகின்றவர் தான் நம்முடைய தமிழகத்தின் வெற்றி தளபதி என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இவ்வளவு நேரம் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி மனிதன் உங்கள் பாதங்களுக்கு தெரிவித்து, எல்லோரும் வாருங்கள், வெற்றியை தேடி தந்து அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உணவு இருக்கிறது, அருதி விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சோர் பிரதீப் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை கோடான கோடி நன்றி மலரை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அயராது தன் படைகளை வைத்துக் கொண்டு அரும்பணியாற்றி இருக்கிற அன்பு சகோதரர் பிரதீப் குமார் அவர்கள் ஆற்றல்மிக்க மாவட்ட செயலாளர் நிலையில் பாராட்டுவதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.